கையில் வச்சிருக்காதீங்க. ஃபாஸ்டாக்கை உங்க கார் கண்ணாடியில் முன்பக்கம் ஒட்டுங்க, இல்லனா இனி சிக்கல்தான். இந்தியா முழுவதும் இப்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டாக் மூலம் சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. கார் உள்ளிட்ட பிற வாகனங்களில் ஃபாஸ்டாக் இருந்தால் அதனை முன்பக்க கண்ணாடிகளில் ஒட்ட வேண்டும். மாறாக ஃபாஸ்டாக்கை கையில் வைத்திருந்தால் அவர்களது ஃபாஸ்டாக் கணக்கு கருப்பு பட்டியலில், அதாவது பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்பட்டு உடனடியாக முடக்கம் செய்யப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எச்சரித்துள்ளது. நம் நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த டூ வீலர்கள் தவிர வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். கார், பஸ், வேன், சரக்கு வாகனங்கள், லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தி பயணிக்க வேண்டும். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை தவிர்க்க ஃபாஸ்டாக் முறை கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது நம் நாட்டில் ஃபாஸ்டாக் மூலம் சுங்க கட்டணம் செலுத்துவது நடைமுறையில் இருந்து வருகிறது. வாகனத்தின் விண்ட்ஷீட், அதாவது முன்புற கண்ணாடி மீது ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தால் போதும். சுங்கச்சாவடியில் அந்த வாகனம் நுழையும் போதே ஃபாஸ்டாக் மூலம் உரிய சுங்க கட்டணம் வங்கி கணக்கிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். இதனால் டோல்கேட்டில் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில் சிலர் ஃபாஸ்டாக்கை கையில் வைத்துக் கொண்டு அதனை டோல்கேட் ஊழியர்களிடம் வழங்குவது ஆங்காங்கே நடந்து வருகிறது. இப்படி ஃபாஸ்டாக்கை வாகனத்தில் ஒட்டாமல் கையில் வைத்திருப்பவர்கள் மீது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாகனத்தின் முன்பகுதி கண்ணாடிகளில் ஃபாஸ்டாக்கை ஒட்டாமல் கையில் வைத்திருப்பவர்களின் கணக்குகளை முடக்கம் செய்ய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நாட்டில் உள்ள சுங்க கட்டணம் வசூலிக்கும் அனைத்து ஏஜென்சிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிலர் வாகனத்தின் முகப்பு பகுதி கண்ணாடிகளில் ஃபாஸ்டாக்கை ஒட்டாமல் கையில் வைத்துள்ளனர். இதனால் தேவையின்றி தாமதம், குழப்பம், தவறான கட்டணம் வசூல் உள்ளிட்டவை நிகழ்கின்றன. இதனால் சுங்கச்சாவடி மீதான நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறன் குறைகிறது. இதனை தடுக்கும் வகையில்தான் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை மீறி கையில் ஃபாஸ்டாக் வைத்திருப்பவர்களின் கணக்கை அடையாளம் கண்டு கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இதற்காக பிரத்யேகமான இமெயில் முகவரியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வழங்கியுள்ளது. அதன் மூலம் சுங்கச்சாவடியில் இருந்து புகார் வந்ததும் அந்த ஃபாஸ்டாக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். அதன் பிறகு அந்த ஃபாஸ்டாக் கணக்கை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகும். அதனால் ஃபாஸ்டாக் பயன்படுத்துவோர் கவனமாக இருக்க வேண்டும். இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் அதிகாரிகள் கூறியதாவது: வருடாந்திர ஃபாஸ்டாக் அதிகரித்து வருவதையொட்டி சுங்கச்சாவடிகளில் இன்னும் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் 98% அளவிற்கு வாகனங்கள் ஃபாஸ்டாக்கை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போதைய இந்த உத்தரவால் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் தடையின்றி செல்ல முடியும் என்று கூறினார். சுங்கச்சாவடிகளை கடக்கும் வாகனங்கள் ஃபாஸ்டாக்கை முன்பக்க கண்ணாடியில் ஒட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் இந்த அளவிற்கு வலியுறுத்தினாலும் அதை சிலர் கட்டாயமாக செய்ய மறுக்க என்ன காரணம் என்பதையும் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும். ஃபாஸ்டாக்கை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் சுங்க கட்டணம் செலுத்த முன்வர என்ன காரணம் என்பதையும் கண்டறிய வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏதாவது நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்றால் அதையும் சரி செய்வது அதிகாரிகளின் முக்கிய கடமையாகும். உங்கள் தின சேவல்